இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர், நம்மளோட செடிங்களுக்கு உயிர் நாடியான ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். என்ன உயிர் நாடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற ஃபர்டிலைசர் அந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசர். என்னதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சகாவியா தாங்க. பஞ்சகாவியா வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு உரங்க. ஸோ இந்த பஞ்சகாவியா வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு 50 செடி வச்சுருக்கேன். ஸோ அந்த 50 செடிங்களுக்கு நான் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒரு 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்து மொத்த செடிக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பஞ்சகாவியா ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சகாவியா வந்துட்டு ஃபஸ்ட்டு இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது இதோட பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சகாவியா வந்துட்டு நம்ம மண்ணில் படும்போது ஃபங்கஸ் பிரச்சனையை தீர்க்கும், செடியை ஆரோக்கியமாக வச்சுக்கும், நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். நாற்றுகளுக்கு கூட இதை கொடுக்கலாங்க, சூப்பரான ஈல்டிங் கிடைக்கும். பூ வைக்கிற டைமில் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பூக்கள் உங்களோட காய்கறி செடியில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு பூஞ்சை இருக்குது இல்லைங்களா, பூஞ்சை ஃபங்கஸ், அந்த ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாமல் செடியை பாதுகாக்கும். அதே மாதிரி செடியை நல்ல ஒரு க்ரீனிஷ் தன்மையாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணும். இவ்வளோ நன்மைகள் தர இந்த பஞ்சகாவியாவை கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் சேர்த்துக்கணுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம இந்த கரைசலை கொடுக்கும்போது செடி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சகாவியா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட ஒரு 3 பொருளும் அது சார்ந்த ஒரு 2 பொருளும் வச்சு செய்யறது. மாட்டோட சாணம், மாட்டோட சிறுநீர், மாட்டோட பால், அடுத்தது தயிர், நெய், இது கூட நாட்டு சர்க்கரை, அதுக்கடுத்தது இளநீர். இதை வச்சு 48 நாள் நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பஞ்சகாவியா ரெடி ஆகும்.